Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல Tango Style Fabric Paintingல ஒரு முருகர் இமேஜ் எப்படி பெயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். Used blue carbon வச்சு முருகர் இமேஜை ட்ரேஸ் பண்ணியிருக்கேன். கிளாத்தை பெயிண்டிங்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக பேஸ் லேயர் அக்ரலிக் பெயிண்டில் ஒயிட் கலர் ஃபர்ஸ்ட் லேயர் ஒரு கோட் அப்ளை பண்ணுறேன். Tango Style Fabric Painting கற்றுக்கிறதுக்கு அதீத ஆர்வம் இருக்கிறவங்க, இந்த ட்ரெடிஷ்னல் ஆர்ட்டை கத்துக்கிறதுக்கு நிறைய பொறுமை இருக்கிறவங்க, ஒரு நியூ ஸ்கில்ல கத்துக்கிட்டு அதன் மூலியமா பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு உறுதியா நம்பிக்கையோட இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கோல்டு கலர் அப்ளை பண்ண போற இடங்கள் தவிர மற்ற இடத்துலலாம் நான் ஒயிட் கலர் அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் லேயர் நல்லா காஞ்ச உடனேயே செகண்ட் லேயர் அப்ளை பண்ணணும். இந்த ரெண்டு லேயருமே நல்லா காஞ்ச உடனே தான் கலர் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஃபெவிக்ரில் அக்ரலிக் கலர்ஸ்ல சால்மன் பிங்க்கும் மெரூன் கலரும் எடுத்திருக்கேன் முருகரோட தலைப்பாகை பெயிண்ட் பண்றதுக்கு. இந்த ட்ரெடிஷ்னல் ஆர்ட்டை லேர்ன் பண்ணும்போதே ஒரு 5 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி உங்களால ஏர்ன் பண்ண முடியும். ஆச்சரியமா இருக்குல்ல? என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து ஷேர் பண்ணியிருக்கேன். யூஸ்ஃபுல்லா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. சால்மன் பிங்க் வெட்டா இருக்கும் போதே மெரூன் கலர்ல லைன்ஸ் டிரா பண்றேன். 2 லேயர் பேஸ் கோட் ஒயிட் கலர் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமும் ஃபேஸ்ல இருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாம் லைக் புருவம், கண்ணு இதெல்லாம் நல்லா கிளியரா தெரியுது பாருங்க. அக்ரலிக் கலர்ல ஃபிளஷ் டிண்ட் ரவுண்ட் பிரஷ் சைஸ் நம்பர் 4 வச்சு அப்ளை பண்றேன். பிகினர்ஸ் கொஞ்சம் கவனமா பாருங்க, நான் பிரஷ்ல பெயிண்ட் எப்படி கொஞ்சமா லோட் பண்றேன் அப்படின்னு. அக்ரலிக் பெயிண்ட்ல ஃபிளஷ் டிண்ட் கலர் வெட்டா இருக்கும் போதே இப்போ நான் இந்தியன் ரெட் கலர் அப்ளை பண்றேன். இந்தியன் ரெட் கலர்ன்றது ஒன்றும் இல்லை, ப்ரௌன் கலர் தான். இந்த வீடியோ பிகினர் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும் அப்படின்றதுக்காகவே கலர் மிக்சிங் பிளஸ் பிரஷ்ல எவ்வளோ கொஞ்சமா கலர் லோட் பண்றேன் அப்படின்றத ரொம்ப க்ளோஸ்அப்ல ரொம்ப விசிபிளா உங்களுக்கு கிளியரா தெரியிற மாதிரி வீடியோவை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ரொம்ப கவனமா முழுசா பார்த்தீங்கன்னா மட்டுமே எந்த ஒரு நியூ ஸ்கில்லையும் உங்களால கத்துக்க முடியும். உங்க ஒவ்வொருத்தரோட நேரமும் விலை மதிப்பில்லாதது. இந்த ஆர்ட்டை லேர்ன் பண்ணிக்கிட்டே ஏர்ன் பண்றதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டிசைட் யுவர் பாத். ஸ்பெஷல் ஸ்கில்ஸ் தேவையில்லாத அதிக கிரியேட்டிவிட்டி இல்லாத வேலைகள் லைக் பிரேஸ்லெட் மேக்கிங், சில்க் த்ரெட் ஜுவல்லரி இந்த மாதிரி வேலைகளை பல மணி நேரம் செலவு பண்ணி ஒரு பொருளை 50 ரூபாய் 100 ரூபாய்க்கு விற்று அதில் 5 ரூபாய் 10 ரூபாய் ப்ராஃபிட் பார்க்க போறீங்களா, அல்லது Tango Style Fabric Painting மாதிரியான நியூ ஸ்கில்ஸை கற்றுக்கிட்டு ரொம்ப ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணி சில ஆயிரங்களை சம்பாதிக்க போறீங்களா அப்படின்றத ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணுங்க. இந்த பெயிண்டிங்கை கற்றுக்கிட்டு ஏர்ன் பண்ணுறதுக்கு ஐடியாலாம் எனக்கு இல்லைங்க அப்படின்றவங்க இந்த வீடியோவை இதோட ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பிளாக் கலர் கொடுக்கறதுக்கு முன்னாடி ப்ரௌன் கலர் வச்சு ஐப்ரோஸ் அண்ட் ஐஸோட பேஸ் லைன்ஸ் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த டீடைலிங் ஒர்க் ட்ரா பண்றதுக்கு ஃபைன் ஆர்ட் பிராண்டோட 000 பிரஷ் யூஸ் பண்றேன். செகண்ட் ஸ்டெப், ஸ்டார்ட் டு லேர்ன். Tango Style Fabric Painting பத்தி நம்ம சேனல்ல நியர்பை 25 வீடியோஸ் கிட்ட அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த வீடியோஸை ரெஃபரன்ஸா எடுத்துக்கிட்டு நான் ஷேர் பண்ணியிருக்க சின்ன சின்ன டிப்ஸையும் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஸ்டார்ட் டு ப்ராக்டிஸ். 000 பிரஷ்ல பிளாக் கலர் லோட் பண்ணி டீடைலிங் ஒர்க்லாம் ட்ரா பண்ணிக்கிறேன். நான் எவ்வளோ மெல்லிசா அந்த லைன்ஸ் ட்ரா பண்றேன்னு பாருங்க. இது ரொம்ப சிம்பிளான முருகர் பெயிண்டிங். பிகினர்ஸ் இது ரொம்ப ஈஸியா நீங்க பெயிண்ட் பண்ணிடலாம். நியூ பார்ன் பேபியோட ட்ரெஸ்ல பேட்ச் ஒர்க் பண்றதுக்காக பெயிண்ட் பண்ணதுதான் இந்த முருகர் பெயிண்டிங். ஆல்ரெடி ஒரு பேட்ச் ஒர்க் வீடியோ நம்ம சேனல்ல அவைலபிளா இருக்கு. பட் அதை விட இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு பேட்ச் ஒர்க் மெத்தட். எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்னு உங்களோட ஷேர் பண்ணணும் இல்லையா? நம்ம சேனல்ல ஒவ்வொரு வீடியோவுக்கு கீழேயும் இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல எல்லா பெயிண்டிங்கோட ஸ்கெட்ச் லிங்க் அவைலபிளா இருக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணி இந்த பெயிண்டிங்ஸை ஃபர்ஸ்ட் உங்களோட ட்ரெஸ்ல நீங்க பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. லைட் பிங்க் கலருக்காக ஒயிட் கலரோட கிரிம்சன் ரெட் கலர் ஆட் பண்ணி ரோஜா பூ மாலை வரைய போற இடத்துலலாம் இதை பேஸ் லேயரா அப்ளை பண்ணிக்கிறேன். ஒயிட் கலர் முள்ள அரும்பு வரைய போற இடத்துலலாம் பேஸ் லேயரா லைட் ப்ளூ கலர் அப்ளை பண்ணிக்கிறேன். கிரீன் கதம்பம் வரைய போற இடத்துலலாம் பேஸ் லேயர் லெமன் எல்லோ கலர் கொடுக்குறேன்.
முருகரோட ட்ரெஸ்ஸுக்கு செரிலியன் ப்ளூ கலர் அப்ளை பண்றேன். உங்களோட பெயிண்டிங் பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ இன்னைக்கே பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க பெயிண்ட் பண்ண ட்ரெஸ்ஸை நீங்களே வேர் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கிற காம்ப்ளிமெண்ட்ஸால உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் வேற லெவல்ல பில்டப் ஆகும். ஸோ தாஞ்சூர் ஸ்டைல் ஃபேப்ரிக் பெயிண்டிங்ல உங்களோட பேசிக் ஸ்கில்ல ஸ்ட்ராங்கா பில்ட் பண்றதுக்கு ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அக்ரலிக் கலர்ல கேமல் பிராண்ட்ல பிங்க் கலர் எடுத்து ரோஜாப்பூ மாலை வரைய ஸ்டார்ட் பண்றேன். முல்லைப்பூ மாலைக்கு ஒயிட் கலர்ல அரும்பு அரும்பா வரைகிறேன். எல்லோ கலர் பேஸ்ல கிரீன் கலர் பெயிண்டால கதம்ப மாலை மாதிரி வரைஞ்சுக்கிறேன். பிங்க் கலர் ரோஜாப்பூ மாலை வரைஞ்ச இடத்துல கிரிம்சன் ரெட் வச்சு அங்கங்க ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஷர்ட் ரொம்ப பிளைனா தெரிஞ்சனால அதுக்கு மேல நான் லைட் கலர் ப்ளூ வச்சு லைன்ஸ் டிரா பண்ணிக்கிறேன். 3D அவுட்லைனர் பேர்ல் மெட்டாலிக் கோல்டு வச்சு எங்கெல்லாம் கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் கோல்டு எஃபெக்ட் வேணுமோ அங்கெல்லாம் நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் ஷேரிங் அண்ட் கேரிங். நீங்க ப்ராக்டிஸ் பண்றதுக்கு வரைகிற பெயிண்டிங்கை உங்களோட மட்டும் நீங்க வச்சுக்காம இதை மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. எப்படின்னு கேக்குறீங்களா? நீங்க பெயிண்ட் பண்ற பிளவுஸ் பிட்ஸை வெட்டிங், பர்த்டே, கிரகப்பிரவேசம், நவராத்திரி மாதிரி பூஜா ஃபெஸ்டிவல் டைம்ஸ்ல ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கிஃப்டா ப்ரெசென்ட் பண்ணுங்க. இதை கிஃப்டா ரிசீவ் பண்றவங்க ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. இதை கிஃப்ட் பண்ண உங்க மேலேயும் அவங்களோட அன்பு பல மடங்கு அதிகமாகும். ட்ரை பண்ணி பாருங்க. இதெல்லாம் பண்றதுனால நான் எப்படி ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு தானே உங்களுக்கு நினைக்க தோணுது. முடியுங்க. இதுதான் லாஸ்ட் ஸ்டெப், செல்ஃப் மார்க்கெட்டிங். உங்ககிட்ட ஹேண்ட்மேட் பெயிண்டிங் ரிசீவ் பண்ணவங்க உங்களோட பெயிண்டிங் பத்தி மற்றவங்க கிட்ட பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கொடுப்பாங்க. பை வேர்ட் ஆஃப் மவுத் டெஃபினட்டா உங்களுக்கு ஆர்டர் கிடைக்கும். ட்ரஸ்ட் மீ. அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட ப்ராடக்ட் குவாலிட்டி பார்த்துட்டு அவங்களே உங்களுக்கு ஒரு ஆர்டர் அகெயின் கொடுப்பாங்க. மறுபடியும் சொல்றேன், உங்க பெயிண்டிங் பர்ஃபெக்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை. தாஞ்சூர் ஸ்டைல் ஃபேப்ரிக் பெயிண்டிங்கை கண்டினியூஸா ப்ராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களோட பேசிக் ஸ்கில்ல ஸ்ட்ராங்கா நீங்க பில்ட் பண்ணிக்க முடியும். தாஞ்சூர் ஸ்டைல் ஃபேப்ரிக் பெயிண்டிங்கை வரைகிறதுக்கு நீங்க எக்ஸ்பர்ட்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை. சின்ன சின்ன டிசைன்ஸ் லைக் மயில், அன்னம், கிளி மாதிரியான உருவங்களை ஃபர்ஸ்ட் வரைஞ்சி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நான் கற்றுக் கொடுத்த மாதிரி யூஸ்டு ப்ளூ கார்பன் வச்சு நீங்க படத்தை நீங்க ட்ரேஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணீங்க அப்படின்னா உருவ அமைப்புலையும் மாற்றம் இருக்காது. உங்களால பெயிண்டிங்கும் ரொம்ப சுலபமா பண்ண முடியும். தாஞ்சூர் ஸ்டைல் ஃபேப்ரிக் பெயிண்டிங்கை எளிமையா வரைகிறதுக்கு உங்களுக்கு கற்றுக் கொடுத்தாச்சு, பாதையை காட்டியாச்சு. இனி பயணத்தை தொடர வேண்டியது நீங்க தான். வாங்க சேர்ந்து பயணிப்போம். முருகர் பெயிண்டிங்கை ஒரு சில்க் காட்டன் கிளாத்ல வரைஞ்சு முடிச்சாச்சு. முருகர் அழகா இருக்காருல. வாங்க இனி எப்படி பேட்ச் ஒர்க் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபேப்ரிக் க்ளூ வச்சு இந்த பெயிண்டிங்கோட பேக் சைடில் எங்கெல்லாம் 3D அவுட்லைனர் ஒர்க் போட்டிருக்கேனோ அந்த இடங்கள்ல இந்த க்ளூவை அப்ளை பண்ணி அவுட்லைனையும் விட்டு வெளியில வர்ற மாதிரி இந்த க்ளூவை அப்ளை பண்றேன். ஃபேப்ரிக் க்ளூவை தாராளமா அப்ளை பண்ணி விரலால நல்லா ஸ்மெச் பண்ணி விடுங்க. அவுட்லைனை விட்டு வெளியில வர்ற மாதிரி. இதை நல்லா ஒரு 1 hour காயட்டும். காஞ்சதுக்கு அப்புறமா இப்படிதான் உங்களுக்கு இருக்கும். நான் சொன்ன மாதிரியே அவுட்லைனை விட்டும் அந்த கம் வெளியிலலாம் உங்களுக்கு தெரியுது பாருங்க, காஞ்ச பிரட்டி. இப்படிதான் இருக்கணும். இது எதுக்காக அப்படின்னா இப்ப நீங்க இதை சிசர் வச்சு நம்ம கட் பண்ணி எடுக்க போறோம். ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிருக்கனால இதை நம்ம சிசர் வச்சு அதோட அவுட்லைன்ல கட் பண்ணி எடுக்கும்போது துணி பிரிஞ்சு வராது. சிசர் மட்டும் கொஞ்சம் புது சிசரா ஷார்ப்பா இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. இதை கொஞ்சம் பொறுமையா வெட்டி எடுக்கணும். உங்களோட கவனம் செதறிச்சு அப்படின்னா இவ்வளவு நேரம் பண்ண ஒர்க் வேஸ்டா போயிடும். ஸோ ரொம்ப நிதானமா பொறுமையா இதை கட் பண்ணி எடுங்க. எவ்வளோ அழகா கட் பண்ணி எடுத்தாச்சு பாருங்க. ஒரு இடத்துல கூட பிசுறு இல்லை, நூல் வெளியில வரல, ரொம்ப நீட்டா இருக்கு. இந்த ஷர்ட்டை தான் ஃபிக்ஸ் பண்ண போறேன். இதுக்கு ஸ்டிச்சிங் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. பிகினர்ஸ் யாரு வேணா இது ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். ஒரு சாதாரண ஷர்ட்டை இப்போ டிசைனர் ஷர்ட்டா நம்ம கன்வெர்ட் பண்ண போறோம். ஷர்ட்ல எந்த இடத்துல இதை ஃபிக்ஸ் பண்ணா அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு தடவை வச்சு பார்த்துக்கிறேன். லெஃப்ட் சைட்ல ஷர்ட்டோட பாக்கெட் இருக்கனால நான் இதை ரைட் சைட்ல நான் ஃபிக்ஸ் பண்ண போறேன்.
ஸோ இந்த பெயிண்டிங்கோட பேக் சைடில் அகெயின் நான் ஃபேப்ரிக் க்ளூ போடுறேன். இப்போவுமே 3D அவுட்லைனர் எந்த இடத்துலலாம் போட்டிருக்கேனோ அந்த இடத்துல மட்டும் நான் ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். சாதாரண பெயிண்டிங் ஒர்க் இருக்க இடங்கள்ல நான் க்ளூ போடலை. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் 3D அவுட்லைனர் ஒர்க் இருக்க இடத்துல மட்டும் நான் க்ளூ போட்டிருக்கேன். இதை அப்படியே எடுத்து இனி ஷர்ட்ல நம்ம எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோமோ அதே இடத்துல நான் ஒட்டி விட்டுறேன். இதை ஷர்ட்டோட ஒட்டும் போது மேலிருந்து கீழ் நோக்கி ப்ரெஸ் பண்ணிட்டு ஒட்டணும். எந்த இடத்துலையும் சுருக்கம் இல்லாம ஒட்டுறது தான் இதோட சேலஞ்சே. கம் அப்ளை பண்ண இடங்கள்ல நல்லா ப்ரெஸ் பண்ணி உள்ள ஏர் பபிள்ஸ் இல்லாம ஏரை ரிலீஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஷர்ட்டை கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், வெர்டிக்கலா சில்வர் லைன்ஸ் இந்த ஷர்ட்ல போகுது. ஸோ அதனாலதான் இந்த ஷர்ட்ல டைரக்டா நான் பெயிண்ட் பண்ணாம பேட்ச் ஒர்க் பண்ண டிசைட் பண்ணேன். இது அர்ஜென்ட்டா பண்ண ஒர்க். இந்த ஷர்ட் என் கைக்கு வர்றதுக்கு முன்னாடியே இந்த பெயிண்டிங்கை நான் முடிச்சு வச்சுட்டேன். ஸோ ஷர்ட் வந்தோடனே இதை ஃபிக்ஸ் பண்ணி ஃபைனல் ஒர்க் மட்டும் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது. ஷர்ட்ல சில்வர் கலர் ஜரி லைன்ஸ் வரனால நான் 3D அவுட்லைனர், பேர்ல் மெட்டாலிக், சில்வர் அண்ட் கோல்டு கலர் 2 கலருமே கொடுத்து நான் டெக்கரேட் பண்ணிக்கிறேன். நியூபார்ன் பேபியோட நேமிங் செரிமனி ஃபங்க்ஷனுக்காக பண்ண ஷர்ட் இது. இந்த வீடியோ பத்தின கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷன்ல என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்பதான் புதுசா நம்ம சேனல்ல வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க. தாஞ்சூர் ஸ்டைல் ஃபேப்ரிக் பெயிண்டிங்க்கு மார்க்கெட்ல டிமாண்ட் எப்படி இருக்கு, உங்க பெயிண்டிங்க்கு நீங்களே ப்ரைஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், பெயிண்ட் பண்ண ஃபேப்ரிக்கை எப்படி கேர் கொடுத்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றத இனி வர்ற வீடியோக்கள்ல கண்டிப்பா உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். மற்றும் ஒரு வீடியோல மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.